எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகா இந்த சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் சேவா. சேவை செய்யும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த பியூராக என்னோடய அனுபவங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பரமாத்மா சேவையில் ஈடுபட்டுருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் வெறும் இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிளுக்காக தான் நான் வந்தேன். ஒரு ஐடியா என்னென்னா, ஒரு 6 மாதத்தில் கடன் தொழிலாம் தீந்துடும், அப்புறம் வேறு மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினச்செல்லாம் தான் வந்தது. ஒரு ஸ்டேஜில் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் இருக்கும்போது வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய லைஃப்பை எப்படி லீட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் போட்டிருக்கேன்னு. அந்த பாலிசியெல்லாம் என்ன சொல்கிறது, சரண்டர் பண்ணி அதில் வரக்கூடிய காசை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படி எனக்கு ஒரு 10 பாலிசி எல்ஐசியில் இருந்தது. அந்த 10 பாலிசியும் சரண்டர் பண்ண ஒரு லட்சத்துக்கு சில்லற காசு கிடச்சிது. அப்போ தான் நம்ம ஈஸ்ட் முகப்பேர் சென்டரோடைய இது நடந்துகிட்டு இருந்தது. புதுசாக பில்டிங் கட்டிகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம சிஸ்டர் ஏதாவது ஒரு டொனேஷன் தர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஒரு 5000 ரூபா தரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, இந்த பைசா வந்தது பார்த்திங்களா, இந்த பைசா எடுத்து கொடுத்தேன். பொதுவாக நம்ம என்ன கொடுத்தோன்றது வலது கை கொடுத்தா இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுனால இதை உங்களுக்கு சொல்கிறேன். உடனே நான் பரமாத்மா கனெக்ஷனில் வந்துட்டு, அப்பா நான் ஒரு 6 மாதத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுன்னு நினச்சேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகலை. ஒருவேளை நானே பழையபடி கோடீஸ்வரன் ஆகியிருந்த பற்றி நல்ல பைசா வந்திருந்தேன், நானே இந்த ஃபுல் செலவும் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ட்ராமா படி. நான் என்னோடய ஜீவனத்துக்கு இதுக்காக என்னுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணி அதில் வர காசை வச்சு குடும்பம் ஓட்டலான்னு பார்த்தா, இதுலேருந்து ஒரு 5000 ரூபா நீ உன் சேவைக்குன்னு எடுத்துக்கிற பற்றியா, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, எனக்கு தர்ம சங்கடமாக தான் நான் கொடுக்குறேன், விருப்பம் இல்லாமல் தான் கொடுக்குறேன். இப்படி தான் நான் பரமாத்மாவுக்கு அமிர்த வேலையில் சொல்கிறேன். அன்றைக்கி வானிலை கிழிங்கிச்சிட்டார். எதர்மா சொல்கிறார் அவர், நான் உங்ககிட்டேருந்து காசு வாங்கி என்ன சாந்தி தாமத்தில் ஏதாவது கெட்ட போகிறேன்னா, எனக்கு எதுக்கு உங்கள் காசு? நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் உங்கள் சென்டர் ரெடி பண்ணிக்கிறதுக்கு தான். அதனால் நிறைய மாணவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு வசதி கொடுக்கறதுக்கு தான். நான் எங்கே உன் பைசா எடுத்துக்கிட்டேன், எனக்கு எதுக்கு உன் பைசா? அப்போ அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார் அந்த வானிலை. யார் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வேறு மாதிரி எண்ணத்தோடு கொடுக்குறாங்களோ, இவங்க காசை நான் வாங்கிக்கவே மாட்டேன், இனி உன் பைசா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துடுவேன் இப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். 7 வருஷம் ஆகுதுங்க சிஸ்டமில். அதுக்கப்புறமும் இருக்கிறேன். என்னால் பெருசாக ஃபினான்ஷியலாக பரமாத்மா சேவைக்கு போடவே முடியலங்க. அப்போது நம்ம அந்த ஆதங்கத்தில் சொல்கிறோம், புரியுதுங்களா? 63 ஜென்ம பக்தியில் நம்ம 1000 கோயில் கட்டிருக்கலாம், ஒரு பக்தியில் இஷ்டம் போல் கோயில் கட்டியிருக்கலாம். இந்த நேரம் கட்டினோம்ல, அந்த விரக்தி, அந்த ஆதங்கம் தான் நம்ம இப்படி சொல்கிறோம். வேறு யாருக்குங்க செலவு பண்ண போகிறோம், பரமாத்மாவுக்கு தாங்க பண்ண போகிறோம். இருந்தாலும் இந்த டைமில் இப்படி பண்ண வேண்டி இருக்கேன்ற ஆதங்க சொன்னதுக்கு அவர் அப்படி சொல்கிறாரப்பா. இனி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் உன்னோட காசு தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒரு அனுபவமா? இனி ஒரு அனுபவம் என்னென்னா, நம்ம சென்டருக்கு ஒரு டிவி தேவைப்படும், ஃபேன் தேவைப்படும், லைட்டு தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். அப்போது நம்ம டக்குன்னு நம்மக்கிட்ட தான் பிரதர்ஸ் கேட்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், நம்மக்கிட்டே இருந்தால் எடுத்து கொடுத்துருவோம். அப்போ நான் என் வீட்டில் இருந்த ஒரு டிவி கொடுத்தேன், இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு நாள் இந்த டிவியெல்லாம் கொடுத்த போது எங்கள் வீட்டில் ரூம் ஒரு டிவி இருக்குது. அதனால் ஒரு டிவி எக்ஸ்ட்ராவே இருந்தது, ஒரு டிவி கொடுத்துட்டேன். இதுவும் சொன்னது சொல்லக்கூடாதுன்ற தர்மத்துக்கு அப்படி தான் பொருள். வலது கைக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? தெரியறதுக்காக தான் சொல்கிறேன், நாலேஜ் ஷேரிங்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பரமாத்மா கனெக்ட் பண்ணிட்டு நான் இங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி புது பொருள்லாம் வாங்கி
ஒரு லைஃப்பை டீசெண்டாக லீட் பண்ணலான்னு பார்த்தா நீ சென்டருக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளாக எடுத்துன்னு போறியே, இது எந்த வழியில் நியாயம். அன்றைக்கும் பிடியும் பிடிச்சிட்டாரு பரமாத்மா. என்ன கேட்குறாரு, நீ எதை புதுசுன்னு கொடுத்த? உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாத ஒரு பழைய பொருளை ஒரு காயலாங்கடையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குற, அதை நீ சேவைன்னு சொல்கிற. வெக்கமா இல்லை? யோசிச்சு பார்த்தா உண்மை அதுதான். நம்ம வீட்டில் ஒரு டிவி 4 டிவி எக்ஸ்ட்ரா இருக்குது, எங்கே வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய தான தர்மம் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உலகத்திலேயே சேவைக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம சேவை பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான் ட்ராமாலேயே. அது அப்பா மட்டும்தான், சிவன் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்குது மனசுக்குள்ளே, பண்ணுறதில்ல, சேவை பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அவர் சொல்கிறார், நீங்கள் யாருமே ஃப்ரீயாக சேவை பண்ணலை. உங்களுக்கு நான் 21 ஜென்மத்துக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி கொடுக்கிறேன். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறேன், பெரிய தான தர்மம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. எதுவுமே நீங்கள் ஓசியில் பண்ணலை. ஒரு செகண்டு என்னை நினச்சா அதுக்கு 1 லட்சம் ரூபான்னு வச்சு தரேன். என்னோடய உண்டியலில் சேவைக்காக 1 ரூபா போட்டால் 5 கோடியாக தரேன். என் சேவையில் ஈடுபட்ட உனக்கு குபேரனாக ஆக்குறேன். சத்தியகோத்தின் திரேதாகத்திலும் உயர்ந்த பதவி தரேன், செல்வ செழிப்பு தரேன். இவ்வளோ நான் தான் தரேன். அப்போ ரொம்ப கிளியராக சொல்கிறார், எல்லாருக்கும் ஒன்று நான் சேவை தர்றது கிடையாது. தகுதியானவர்களுக்கு தான் நான் சேவை தருகிறேன். புரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த சேவை பண்ணும்போது நம்ம மனசில் என்ன இருக்குன்றதை அவர் பயங்கரமாக ஈஸியாக கேட்ச் பண்ணிடுறாரு. அப்போது சேவை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, பண்ண முடியலையா சும்மா இருந்துடும். ஏதோ பண்ணிவிட்டு 1008 எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பரமாத்மாட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளிருப்பு என்னன்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேவை இடத்துல அழகாக கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் பண்ணதுக்கு திருப்பி கொடுத்தாகணும். அறவேக்காடாக பண்ணால் இது கொஞ்சம் யோசிக்கணும். அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, வந்ததுலேயே 3ஆவது மாதமே நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இந்த சேவை மட்டும் நடக்குதுங்க. காலம்பர கிளாஸ் நடத்துறது, சாயந்தரம் கிளாஸ் நடத்துறது மட்டும் நடக்குது. நம்ம பொருளாதார நிலைமை சரி நம்மளும் சாதாரண மனுஷன் தாங்க. நம்மளும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்திருக்கோம். நமக்கும் குடும்பம் இருக்குது, மனைவி, குழந்தைகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபேமிலி செட்டில் ஆகலான்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போது பரமாத்மாகிட்ட ஒரு நாள் அமிர்த வேலையில், நீ என்னை நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கிற. நான் சொன்ன வார்த்தை தான், காலம்பரை கிளாஸ் எடுத்துக்க வச்சுக்கிற, சாயந்தரம் கிளாஸ் எடுக்க வைக்கிற, எல்லா சேவையும் வாங்கிக்கிற, ஆனால் குடும்பத்தை மட்டும் அம்போன்னு விட்டுற. கேட்டான், ஆத்மாவின் தந்தை, உன் ஆத்மாவில் இருக்க அழுக்க தான் என்னால் போக்க முடியும், உன் குடும்பம் என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போய்டுறேன். நாங்கள் தான் அவஸ்தைப்படுறோம். ஒரு நாள் நான் ஈஸ்டில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். வேண்டாம் விரும்பா கிளாஸ் எடுக்கிறேன், இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் எடுத்துருவேன். அப்போ பரமாத்மாவை என்னென்னா 7 மணி ஆச்சுன்னா நமக்கு ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கும். அந்த டிராஃபிக் கண்ட்ரோலில் பரமாத்மா சொல்கிறேன், ரியலாக சொல்கிறேன்ப்பா, எனக்கு ரியலாக கிளாஸ் எடுக்க இன்ட்ரெஸ்டே கிடையாது. முடிஞ்சால் வேறு யாராக வச்சு நீ கிளாஸ் எடுத்துக்கோ, சும்மா நீ என்னை ஏமாற்றி தான் என்னோடய சர்வீஸ் எடுத்துக்கிற. இப்படி தான் நான் சொன்னேன். கண்ணை மூடி அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வராங்க. சிஸ்டர்னா சரண்டர் சிஸ்டர் இல்லை, கிளாஸுக்கு வர ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர், இந்த வாணி நான் தமிழில் வாணி தான் படிக்கிறேன், தமிழில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஹிந்தி வாணி என்கிட்ட இருக்குது, நான் ஹிந்தியில் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சரிம்மா அப்படின்ட்டு நான் எழுந்து போய்ட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தியில் எடுத்தாங்க. அப்படியே ஷாக்கு. நான் பேசுறது எனக்காச்சு, பரமாத்மாவுக்கு மட்டும்தான். கரெக்டா? ஸோ பரமாத்மா யாரையும் நம்பி இல்லை. சேவை நம்ம பண்ணலை, செய்பவர் செய்விப்பவர் பரமாத்மா தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வயசு பக்குவம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் உடனே பரமாத்மா போய் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இந்த கிளாஸ் எடுக்கிறது தான். இது கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும். பக்தியில் சொல்லுவாங்க, ஒன் ஹூ பிரேஸ் ட்வைஸ் அப்படின்னு. என்னென்னா, ஒரு பூஜாரி இருக்காருன்னு சொல்ல கோயிலில்,
அவர் என்ன பண்ணுவோன்னா சுக்லாம் பரதரம் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது வந்து சார் எனக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான்னு நினச்சிக்கலாம். அவருக்காக அர்ச்சனை பண்ணும்போது அவருக்காகவும் வேண்டிக்கிறாரு, இவருக்காகவும் வேண்டிக்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் இவருக்கும் சேர்ந்து அதில் வேண்டுதல் நடக்குது. இப்போ வாணி நீங்களே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஆனால் வாணி படிக்கிறவங்களுக்கு என்னென்னா, ஒரு லைன் படிக்கிறாங்களா, அது படிக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அப்போது ஆழமாக பதியிறது யாருன்னா, ஸ்டூடெண்ட்டை விட டீச்சருக்கு நல்லா பதிஞ்சிடும். அதாவது நமக்கு நல்லா பதியும். உடனே பரமாத்மன் சொன்னால் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இந்த வாணி படிக்கிறது தான். அதனால் நீங்கள் இந்த சர்வீஸை கட் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து கட் பண்ணாதீங்க. நான் நிறைய தப்பாக பேசியிருக்கலாம். ஓகே, ஒரு சின்ன குழந்தை பண்ணதான்னு நினச்சி எனக்கு திருப்பி சான்ஸ் கொடுங்க. அடுத்த நாள் நான் தான் வாணி படித்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் அவங்க வந்தாங்க, அந்த சிஸ்டர் வந்தாங்க, பிரதர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இடையில நிறுத்தி படிக்க வைக்கிறது வந்து தப்பான விஷயம், எனக்கு தெரியாமல் போச்சு பிரதர், அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னா. நான் சொன்னேன் பரவாயில்லம்மா, எனக்கு தெரியும் ஏன் இருந்ததுன்னு. அந்த மாதிரி காரணமே கிடையாது, எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் சேவை நல்லா பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரமாத்மா அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். நான் வந்து என் குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஸ்கூல் டைம் வந்து 9 o'clock. எனக்கு ஈஸியாக இருந்தது காலம்புற கிளாஸ் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் டைமிங்கே 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம மார்னிங் கிளாஸ் எடுக்கிறதே 7 மணி, அந்த டைம் தான் ஆரம்பிக்க செய்வோம். அப்போ 8 மணிக்கெல்லாம் முடிய முடியாது கிளாஸு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வரும்போது நான் மார்னிங் எடுக்கிறத நான் விட்டுட்டேன். ஓகேங்களா. ஒரு 2 வருஷம் நான் 2-3 வருஷமாக நான் எடுத்திருக்கேன் பகலில். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் எடுக்கிறேன். அப்போது நான் வந்து எப்போவுமே நான் நல்லா எடுக்கிறேன்னா நல்லா எடுக்கலையான்னு ஆத்மாக்களை கேட்குறது இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறது கிடையாது. ஒரு நாள் மத்தியானம் இருக்கும், அதான் அன்றைக்கி தான் விட்டுட்டேன் கிளாஸ் எடுக்கிறது மார்னிங்கு. அன்றைக்கி ஒரு மத்தியானம் 12 மணி இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்குது ஜூன் மாதம் தானே. அந்த டைமில் பரமாத்மா நடந்து வரும்போது ஒரு 12 மணிக்கு நடந்து வந்துட்டுருக்கேன். அப்போ நான் இத்தனை வருஷம் எடுத்திருக்கேனே, 2-3 வருஷம் எடுத்திருக்கேனே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு நான் கேட்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் ஒழுங்காக உருப்படியாக சேவை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா, நீங்கள் எனக்கு ஏதாவது பதில் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லி முடிக்கிறதுக்கும் ஒரு மழைங்க. சென்னையில் மழைன்னாவே அதிசயம். மத்தியானம் ஒரு 12 மணி ஜூன் மாதம் டைமில் செம்ம மழை. எல்லோரும் ஓரம் கட்டுறாங்க மழை நனையாமல் இருக்கிறதுக்காக. அப்போதுலேருந்து நான் வீடு வர வரைக்கும் நனைஞ்சிட்டே வந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. வீட்டுக்கு வந்து நான் அம்மா சொல்கிறேன், என்னடா இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். இல்லைம்மா, அது ஒரு சந்தோஷத்தில் நனைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு. புரியுதுங்களா. இப்போது சேவை பண்ணும்போது ஆத்மார்த்தமாக பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, வேண்டா விருப்பா தயவுசெய்து பண்ணாதீங்க. பரமாத்மா கிளியராக சொல்கிறாரு, எனக்கு சத்தியகம் ஸ்தாபனை பண்ண தெரியும், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. சிவசக்தி சேனையோட தேவை இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அவர். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப அழட்டிக்கிறீங்க, ரொம்ப பந்தா பண்ணுறீங்கன்னா உங்களை கைட்டி விட்டு வேறு யாரை வச்சு 800 கோடி பேர் இருக்காங்க ட்ராமாவில். நீங்கள் நான் பண்ணலைன்னா பண்ண வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அவருக்கு. புரியுதுங்களா. ஸோ உங்கள் மனசில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவரை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா. அப்போது சேவை பண்ணும்போது ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். உங்களால் நீங்கள் நினச்சதை பண்ணுங்கள், நீங்கள் விரும்புகிறத பண்ணுங்கள். வேண்டா விருப்பா பண்ணாதீங்க. வேண்டா விருப்பா பண்ணிங்கன்னா உங்களை அந்த சேவையை தராமல் விட்டுடுவார். சேவையும் எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, இதை விஷயத்துக்கு புரிஞ்சுக்காங்க. அது தகுதியானவர்களுக்கு தான் பரமாத்மா கொடுக்கிறார். புரியுதுங்களா. நான் இதெல்லாம் என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. புரியுதுங்களா. இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன். ஓகேவா. ஆதங்கத்தில் விரக்தியில் நம்ம சொன்னதெல்லாம் இப்போ நினச்சா கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பக்கம் போக தாங்க வரும், எல்லாருக்கும் அப்படி தான். ஓகேவா. ஸோ சேவை பண்ணும்போது சந்தோஷமாக திருப்தியாக பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.